இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய டிரைவ் அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இனிமேல் எதுவுமே எனக்கு வேணாம், என்னோட ஃபேமிலியோட நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மர்ம நபரால வெளியிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. எக்கச்சக்கமான ட்விஸ்டுகள் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்விஸ்ட் எல்லாம் என்ன ஏது அப்படின்றத நாம இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு வாய்ஸ் ஓவர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒரு பத்திரிகை நிறுவ ஆரம்பிக்கிறாரு. நிறைய மக்களுக்கு அது மூலமா நிறைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு அவர் நிறைய கெட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அரசியல்வாதியோட கை கோத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். போற போக்குல அவர் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. அப்படியே கற்பனை அவரோட பையன் இதை டேக் ஓவர் பண்ணிக்கிறான். இவர் எந்த அளவுக்கு கரெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணாரோ அதை தாண்டி டபுள் மடங்கு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அரசியல்வாதிகள் கூட அவன் சேரவே இல்லை. மல்டி லெவல்ல நிறைய இல்லீகலான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறான். சேனலை உருவாக்கிடுறான். அதாவது அப்பா விட்டுட்டு போனது பத்திரிகை தான் இல்லையா, இவர் அது ஒரு பெரிய சேனலா மாத்திட்டாரு. பல கோடி மதிப்புள்ள சேனல் டீல ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி கூட போட்டு முடிக்கிறாரு. அந்த டீல்ல இவரோட சேனல் அவங்க கைக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் ரூலிங் பார்ட்டிக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அது கூடவே எதிர்கட்சியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஆதரவா இருக்கும். இதனால ரெண்டு சைடும் இந்த சேனல் விற்கிறது மூலமா பல நன்மைகளும் தீமைகளும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவரை சுத்தி நடக்கிற விஷயங்களை காமிக்கிறாங்க. கற்பனா பிரசன்ட்ல வெளிநாடு வந்திருக்காரு. இந்த பிசினஸ் டீலுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்காக இங்க வந்திருக்க அப்படின்ற ஒரு தோற்றத்தோட இன்டர்வியூ எல்லாத்தையும் இவர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக உங்களோட சேனலை விற்கிறீங்க அப்படின்றத. ஆனா பல விஷயங்கள் இந்த சேனல் மூலமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் அப்படின்றது மார்ஜின் லெவல்ல ஏறிட்டு போய்கிட்டே இருக்க தவிர இறங்குனதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக விற்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு பதில் சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்டர்வியூ கொஞ்சம் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்ச சித்திக் அப்படின்ற ஒரு நபருக்கு போன் பண்ணி இந்த கேள்விகளை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாமேன்னு கேட்க, நான் மட்டும் கேட்க போறது கிடையாது, இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே அடுத்ததா கேட்க போறது எதுக்காக அப்படின்றது மட்டும்தான். அதுக்கு நீ ப்ரிப்பேரா இருந்துக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் போனை கட் பண்ண இவர் தயாராகி இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறார். இவர் பாத்தீங்கன்னா பல கோடி கணக்குல இந்த சேனல்ல ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு விற்க போறாரு. அதாவது ஆல்மோஸ்ட் பிசினஸ் எல்லாமே பக்காவா முடிஞ்சு போயிடுச்சு. அந்த வேலைகள் எல்லாமே இங்க நடந்து முடிஞ்சதால முதல் வேலையா தன்னோட மனைவிக்கு போன் அடிக்கிறாரு. வீடியோ கால் மூலமா பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒரு பெரிய வீட்டை வாங்கியிருப்பாங்க, அங்க ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்றது அவங்களோட பிளானா இருக்கும். அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட குழந்தைக்கு பர்த்டே முடிஞ்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அப்பா வந்து பார்க்கல. கடந்த ஒரு வருடங்களா அப்பா ரொம்ப பிஸி. இதனால குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே குழந்தைக்கு ஆன்லைன்ல ஒரு பொம்மை எல்லாத்தையும் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அந்த பொம்மை கரெக்டா இவர் காலில் இருக்கும்போது வந்ததால அப்பா வந்ததும் நீ பிரிக்கணும்னு, அப்பா உன்னை பார்க்கத்தான் நான் வந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த பணத்தை ஒரு 4 இன்ஸ்டால்மெண்ட்ல தரதா இருக்கு. முதல் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே சைன் அப் பண்ணி பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவரோட மனைவியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவரோட ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஒன்று இருக்கும். அதுல பயணப்படணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துல தான் இவரோட 2 நண்பர்கள் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. முதல் நண்பர் பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு பிரபலமான ஆக்டரா இருக்கார். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு நபர் ஃபாரின்ல இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலைகள்ல இருக்கார். வழக்கம் போல இவங்க வீடியோ கால்ல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா டீலிங் எல்லாமே முடிஞ்சுதா, நம்ம ஒன்னா மீட் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆகுதுல, ஒரு நாள் மீட் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவருக்கு அப்படி இப்படி வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனை கட் பண்ண இவர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறார் அவரோட கார்ல. அது அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு ரேண்டமான கால் ஒன்று ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. மல்டி மில்லியனர் தான் இல்லையா, அது எடுக்கலாமா வேணாமா, அது யாரோட காலா இருக்கோ அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ண முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு ஒரு ஹேக்கர் மாதிரியான தோற்றத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போக மறுபடியும் அந்த நபர் இவரோட காரை ஹேக் பண்ணி இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் இதை லிசன் பண்ற மாதிரி தெரியல. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, யார் இதை பிராங்கா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போக அந்த ஹேக்கர் பயங்கர கோபம் அடைகிறான். அவங்க கிட்ட சிரிச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணா, நீ என்கிட்ட இவ்வளவு ஆசா பேசுற இல்லையா, இப்ப என்ன நடக்குது பாரு அப்படின்ற மாதிரி இவரோட அக்கௌண்ட்ல இருந்து இவருக்கே தெரியாம ஒரு 1 கோடி ரூபாயை அவன் எடுத்துட்டான். இதை பார்த்துட்டு இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் நீ இது நாள் வரைக்கும் எவ்வளோ வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க இல்லையா, இப்போ அது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்ட, நான் விட முடியுமா, இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒரு கேமா ஆட போறோம். அந்த கேமோட முதல் பகுதிக்குள்ள போகலாமா அப்படின்ற மாதிரி இவர் பல கோடி ரூபாய்க்கு இவரோட சேனலை வித்துட்டாரு அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் நிறைய
ஸ்கேம் எல்லாத்தையும் பண்ணிருப்பாரு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீடியாக்காரங்க முன்னாடி இந்த ஹேக்கர் வெளியிடும் போது இந்த விஷயம் அவருக்கு வந்து சேர ஆரம்பிக்குது. ஒண்ணுமே புரியல, யார் எவனே தெரியாத ஒருத்தர் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ற கோவத்துல அவங்க கிட்ட கத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் ரொம்ப கூலா, இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ண கேம், இப்போ உனக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருந்து ஒரு கால் வரப்போகுது, நீ அதை பேசிட்டு வான்னு சொல்ல ஊர்ல இருந்து, அதாவது இந்தியால இருந்து ஐயர் அப்படின்ற ஒருத்தர் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ இவ்வளவு வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்க இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் முன்னாடி மாட்டுவே அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது நடந்துருச்சு. மீடியா முழுக்க இப்ப உன்னோட விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. சோ உன்னை இனிமேல் யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன் அப்பனை விட நீ ரொம்ப கேவலமானவன்டா. உன் அப்பனாச்சு நிறைய பொலிட்டிஷியனுக்கு தான் பண்ணா, நீ மல்டி லெவல்ல இந்த கிரைம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டு போக இவர் இந்தியால இருக்க அவரோட நண்பருக்கு போன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்கும் போது அவருக்கு ஒன்னும் புரியல. இந்தியா முழுக்க இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது, அதை நான் உனக்கு ஷேர் பண்றேன்னு சொல்ல நிறைய டிரான்சாக்சன் எல்லாமே நடந்திருக்கு. அதாவது ஃபேக்கான நியூஸ் போடணும் அப்படின்ற மாதிரி பல கோடி ரூபாய்க்கு நிறைய பொலிட்டிஷியன் முதற்கொண்டு பணக்காரங்க வரைக்கும் இவருக்கு டிரான்சாக்சனை பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்தது, இது அவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது அந்த ஹேக்கர் மறுபடியும் போன் பண்ணி இவரை கைட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இந்த டிரைவ் நீ போய்கிட்டு இல்லையா, இந்த டிரைவோட முடிவுல உன் வாழ்க்கையில உனக்கு ஒண்ணுமே இருக்காது, இதுதான் பண்ணா இந்த கேமோட கன்க்ளூஷனா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது எதிரில ஒரு வண்டியை ஹீரோ இடிச்சிட்டு அந்த லேடி இறங்கி வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரு நான் பே பண்ற, சண்டை வேணான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹேக்கர் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். என்னப்பா நீ இவ்வளவு பெரிய பணக்காரன், அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஒன்னு பண்ணு, நான் ஒரு வேலையை பாக்குறேன், அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி அவர் அங்க இருந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த லேடி இருக்கும்போது கிரீன் சிக்னலையும் கரெக்டா ஹீரோ போகும்போது ரெட் சிக்னலையும் போட்டு விட அந்த லேடி மட்டும் டிராவல் பண்ணி போறாங்க. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. சோ கண்ணெதிரில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கு இந்த ஹேக்கர் தான் காரணம் அப்படின்றது இவருக்கு மேலும் பயத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. அவர் சொல்றபடி நடந்துதாகணும் அப்படின்ற மாதிரி காரை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த நபர் கட் பண்றாரு. உடனடியா ஃபேமிலிக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்களா, ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்க எந்த காலையுமே எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவரோட டீம்ல இருந்து கால் வர ஆரம்பிக்குது. சோ இவரோட டீம் மொத்தமும் செக் பண்ணி பார்த்திருப்பாங்க, எந்த இடத்துலயுமே டேட்டா பிரீச்சே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த டேட்டாஸ் எல்லாமே எப்படி ஹேக்கர் கிட்ட போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னு இவங்களோட சைட்ல போயிருக்கணும், செக் பண்ணி பார்த்துட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப வேற ஒரு சைட்ல இருக்கு இல்லையா, அது எங்க அப்படின்னா ஹீரோவோட பர்சனல் லேப்டாப்ல. சோ ஹீரோவோட பர்சனல் லேப்டாப்ல எங்கேயாவது வைஃபை கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த டேட்டாஸ் மூலமா எல்லாமே திருடப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவரை யாரோ கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. சோ இதுக்கு மேல எந்த விஷயமும் நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி முதல் வேலையா இவர்கிட்ட இருக்க எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டார். வேகமா ஒரு கடைக்கு போறாரு. அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட போனை வாங்குறாரு. அது கூடவே அவங்களோட, அதாவது அந்த லேடி யூஸ் பண்ற போன் இருக்கு இல்லையா, அதுல போன் பண்ணி இவரோட டீம்ல இருக்க ஒரு லேடிக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் நம்பர்ல கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்பர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணுங்க, நம்மளோட அட்வொகேட் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட உடனடியா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல அந்த நம்பர் கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஹீரோவோட கேஸ் இருக்கு இல்லையா, அதுல கன்ஃபார்ம் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிருச்சு. ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் அப்படின்ற பேர்ல பல கோடி மோசடி பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபேக்கான நியூஸ் போடணும் அப்படின்ற மாதிரி லஞ்சங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு எந்த கேஸை மறைக்கணும், எந்த கேஸை போடணும் அப்படின்ற மாதிரி பல வேலைகளை பார்த்திருக்காரு. அண்ட் கோடியா டாக்ஸ் கூட கட்டாம மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா இப்ப அவர் மாட்டினார் அப்படின்னா ஜெயிலுக்கு போயிடுவாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்கேயாவது வேற ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆயிடுங்க. லண்டனுக்கு போனீங்க அப்படின்னா அது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா பணத்தை ஏமாத்திட்டு போனவங்க அந்த ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கும், அதாவது லண்டனுக்கும் நீங்க இந்தியாவுக்கும் இருக்க கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோ தான். இதனால நீங்க அங்க சேஃபா இருக்கலாம், உங்களை யாரும் கைது பண்ண முடியாதுன்னு சொல்ல இவர் லண்டனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து டீம் கிட்ட பிளைட் டிக்கெட் எல்லாத்தையும் போட சொல்றாரு. அந்த சமயத்துல தான் அவரோட காரோட டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அதுல இவரோட வீடியோ ஒண்ணு பிளேவாக ஆரம்பிக்குது. அந்த வீடியோல ஒரு ஃபாரினர் கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்னும் புரியாம பதட்டம் ஆகிட்டே இருக்கும்போது உன்னோட மொபைல் போன் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி வார்னிங் அடிக்க ஆரம்பிச்சு வேகமா போனை ஓடி போய் ஆன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்தவரோட மனைவி கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன பண்ணதுன்னு தெரியாம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோமோ அப்படின்ற குழப்பத்துல போன் அட்டென்ட் பண்ணும்போது இவங்களோட குழந்தை இருக்கா இல்லையா, அவன் தான் போன் பண்ணிருக்கான். அப்பா நான் வர வரைக்கும் அந்த பொம்மையை பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இதனால அப்பா கிட்ட இந்த பொம்மையை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி போன் பண்ணிருப்பா. இது தெரிஞ்சதால இவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க. அந்த சமயம் பார்த்து இவரோட மனைவி வந்து பேச ஆரம்பிக்கிறார். அதாவது இவரோட மனைவியோட ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த தப்பு உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹேக்கர் மூலமா ஹீரோயினோட வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல இருக்க டிவில இவங்களோட கணவரோட வீடியோ போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த குழந்தை பார்த்ததும் அம்மா அப்பா இருக்காருமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க திரும்பி பார்க்க பட்டுன்னு அது போயிடுது.
சோ ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலி கிட்ட அப்புறமா பேசுற அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஹேக்கர் போன் பண்ணும்போது என் வாழ்க்கையில மொத்தத்தை நீ புடுங்க பார்த்துட்டு இப்ப ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருந்து போயிடுச்சான். இது மூலமாவே நான் தோத்து போயிட்டேன் அப்படின்றத ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுடா அப்படின்ற மாதிரி கெஞ்சாத குறையா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹேக்கர் ஒரே ஒரு வார்த்தை தான், அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டா அப்படி இப்பதானே நம்ம கேமே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இடைவெளி விட்டு வருவான். அங்கிருந்து கிளம்ப இவர் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல தாண்டி போய்கிட்டு இருக்கு, தன்னுடைய எல்லா ரகசியங்களும் வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது ஹீரோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. நான் எவ்வளவு வாடினா உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசிக்கிட்டே இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, இவங்களோட ஆக்டர் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவர் ஷூட்டிங்ல அதாவது சண்டைகள் எல்லாத்தையும் ஒரு மலை மேல எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை ட்ரோன் மூலமா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ட்ரோன் வந்து இவர் மேல விழுந்ததால அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாரு, உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணும்போது அவர் இது நேரம் வரைக்கும் ஒரு ஹேக்கரால மாட்டிக்கிட்டு முடிக்கிறார் இல்லையா, அந்த விஷயங்களை பகிர்ந்துட்டு எனக்கு என்னமோ அந்த ட்ரோன் விழுந்தது சாதாரணமா தெரியல, அந்த ஹேக்கர் தானே இந்த வேலையை பார்த்திருக்கணும், என் கூட இருக்கிறவங்களே என்ன சுத்தி இருக்கிறவங்களே அவன் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போனா அதோட விளைவாதான் இது நடந்துகிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இதை இவருக்கு நம்புற மாதிரியே தெரியல. இருந்தாலும் சரி நான் விசாரிச்சுட்டு வரேன்டா அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டு போக மறுபடியும் அந்த ஹேக்கர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. என்னப்பா அடுத்த கட்ட நகர்வா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, இப்படியே கார்லயே போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், இந்த விளையாட்டை கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கலாமா, இப்போ நான் அவனுக்கு ஒரு டாஸ்க்கை தரப்போறேன், அந்த டாஸ்க்கை நீ பண்ணிட்ட அப்படின்னா நான் யாருன்னு விஷயம் உனக்கு தெரிஞ்சு போகுன்னு சொல்ல இவர் கார்ல வேகமா போய்கிட்டே இருக்கா இல்லையா, அப்போ அதே மாதிரி இன்னொரு கார்ல ஒரு நபர் வந்து இவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு, முறைச்சிக்கிட்டு இருக்காரு. சோ ஹேக்கருக்காக ஒரு நபர் வந்துட்டாரு அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. பக்கத்துல ஒரு நபர் உன்னை பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கான் இல்லையா, அவனை நீ ஃபாலோ பண்ணி புடிச்சிட்ட அப்படின்னா நான் யார் அப்படின்ற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கலாம், விட்டுட்டேன்னு வையா ஒன்னும் பண்ண முடியாது ராசான்னு காலை கட் பண்ணிட்டு போக இவர் வேக வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய விண்டு மில் இருக்கு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனது ஹீரோ துரத்துக்கிட்டே போன அந்த மனுஷன் நிக்க ஆரம்பிக்கிறாரு. கார்ல இருந்து கண்ணை எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஒழுங்கு மரியாதையா இறங்கிட்டான், கைகள் எல்லாத்தையும் பின்னாடி கட்டிடா அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த இடத்த போய் நோண்டுடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒன்னும் புரியல, கையில கன் இருக்கதால அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவர் டைவர்ட் ஆன நேரமா பார்த்து அவர் அட்டாக் பண்ணி கன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா சொல்லிடா நீ தானே அது, எதுக்காகடா இந்த வேலையை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டார்க் வெப் இருக்கு இல்லையா, அது மூலமா தான் இந்த வேலை இவருக்கு அசைன் ஆச்சு. ஒரு பர்டிகுலர் காரை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கார் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அந்த கார்ல இருக்க நபரை இந்த பர்டிகுலர் அதாவது இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்த நோண்ட வைக்கணும் அப்படின்றதா இவங்களோட பிளானா இருக்கும். அங்க ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் பே பண்ண அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண, மற்றபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நகர்ந்து ஓடி போக ஹீரோ ஒரு பர்டிகுலர் இடத்த நோண்டணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணார் இல்லையா, அந்த இடத்த போய் ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்து ஓபன் பண்ண ஆரம்பிக்க பள்ளி பருவத்துல இருக்க ஒரு போட்டோ இருக்கு, அதை பார்த்து ஹீரோக்கு பயங்கரமான ஷாக், ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவரோட 2 நண்பர்கள் பேசினாங்க இல்லையா, அதோட சேர்த்து இவர் 3 பேர் தான் அந்த போட்டோல இருப்பாங்க, 4வது ஒருத்தர் இருப்பார். இவங்க போட்டோ எடுக்கும் போது எதிர்ச்சியா பதிவாயிருப்பாரு, அந்த நபரோட பேர் ஜான் அப்படின்றது ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ இந்த 3 பேர்ல ஹீரோ இருக்காப்ல இல்லையா, அவர் ஒரு பொண்ணு காதலிக்கிறாரு, காதலை வெளிப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க ஏத்துக்கல. இதனால அந்த சமயத்துல தான் இவரோட ஃப்ரெண்டு ஓடி வந்து உன்னோட காதல் ஏத்துக்காம இருந்தவ வேற ஒருத்தன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காடா, இதை கண்ணால நான் பார்த்தேன்னு சொல்ல. சோ அவங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ஜான் கூட தான். இதனால கோபம் அடைஞ்ச இவரும் அவரை பயங்கரமா காயப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு இவரோட காதல் இருக்காங்க இல்லையா, வேகமா வந்து உன்னோட காதலை நான் ஏத்துக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவியா, இது நாள் வரைக்கும் ஜான் எனக்கு ஃப்ரெண்டா தான் இருந்தா, ஆனா நீ எப்ப அவனை அடிச்சு காயப்படுத்தினியோ அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகலான்ற யோசனையில நான் இருக்க அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிட்டு போக இந்த விஷயம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஜானுக்கு ரத்த ரீதியா அது ஒரு நோய் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை பயன்படுத்தி இந்த 3 பேருமே ஒரு பெரிய பிளான போடுறாங்க. அது என்ன அப்படின்னா இவருக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டுடுறாங்க. இதனால ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஒரு ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போய் இந்த 3 பேருமே சேர்ந்து உனக்கு எனக்கு பர்த்டே இல்லடா, அதை நம்ம இப்ப ஜாலியா செலிப்ரேட் பண்றோம் என்ன அப்படின்ற மாதிரி ஹாப்பி பர்த்டே எய்ட்ஸ் பாய்ன்ற மாதிரி எழுதி வச்சு அவரை பயங்கரமான முறையில கிண்டல் அடிச்சு
யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக ஆரம்பிக்குது. உடம்பு சரியில்லாததால ஒரு ரத்த வந்தையெல்லாம் எடுக்கும்போது இதை பார்த்து ஸ்கூல் பசங்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த உலகத்துல இருக்கவே விருப்பம் இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு என்னோட அப்பா அம்மா எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னோட சாவுக்கு இந்த 3 பேர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டு இருப்பாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஹீரோக்கு ஞாபகம் வந்ததும் முதல் வேலையா இவரோட நண்பருக்கு போன் அடிக்கிறாரு. விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அன்னைக்கு இறந்து போன ஜானோட தம்பி தான் இதுக்கு பின்னாடி இருக்காண்டா. ஆமா, அவனோட பேர் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது ஜானோட தம்பி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்ததுன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர அவரோட பேர் என்ன ஏது அப்படின்றதுல அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படிடா அத்தனை வருஷம் கழிச்சு இப்ப ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். அவனோட அண்ணனோட சாவுக்கு நாம தான் காரணம் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இது நம்பவே முடியலையாடா. எதுவா இருந்தாலும் சரி நம்ம 3 பேரை தனி இது எல்லாத்தையுமே யாருக்கும் தெரியாம மறைச்சது நம்மளோட சாரதா இல்லையா? அவர் ஏதாவது பண்ணிருக்கணுமே, அவர் தானடா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்ல. அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை அவங்களோட ஸ்கூல் குரூப்ல பாத்திருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களோட சாரோட பொண்ணுக்கு போன் பண்ணி கேட்க ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் அவங்களோட சார் இருக்கா இல்லையா, அவருக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணி மிஷின் எல்லாமே நெஞ்சுக்குள்ள வச்சிருக்காங்க. அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது சாகரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட கரெக்டா தான் இருந்தது. திடீர்னு அது ஒர்க் ஆகாம போனதால அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. எல்லாருமே அந்த மிஷின் ஃபால்ட் கேஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க போனை வச்சுட்டு போக இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு பின்னாடியும் கன்ஃபார்ம் அந்த ஹேக்கர் தான் இருக்கா அப்படின்றது. இந்த விஷயத்த இவரோட நண்பர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த டீச்சர் என்ன வேலை பார்த்திருப்பாரு அப்படின்னா 3 பேர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் இறந்து போயிட்டு இருப்பா இல்லையா, அந்த லெட்டர் இந்த டீச்சருக்கு தான் போயிருக்கும். இந்த 3 பேரோட பேரண்ட்ஸும் கோடியா டொனேஷன் கொடுத்ததால இந்த விஷயம் வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் தான் மறைச்சு வச்சிருப்பார். சோ அவரை சாகடிச்சிட்டு தான் இப்போ இவங்க கிட்ட வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ ஹீரோக்கு தெரிய ஆரம்பிச்சது. பயத்துல இதை பத்தி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவர் கூட காலில் பேசிக்கிட்டு இருக்க ஒரு நண்பர் இருக்கா இல்லையா, பயங்கரமா இரும்ப ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆன்லைன் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு இருப்பார். சோ அதனால ஏதோ அலர்ஜி ஆயிடுச்சு போலியாடா அப்படின்ற மாதிரி இரும்பிக்கிட்டே இருந்த மனுஷன் ஒரு கட்டத்துக்கு மேல நிறுத்த முடியாம அப்படி இரும்பிக்கிட்டே பொத்துன்னு விழுந்து போக சோ அந்த ஆன்லைன் ஃபுட்ல தான் ஹேக்கர் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டா அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. சோ பயங்கரமா கதறி எழுதுகிட்டு இங்க இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும், நம்மளோட ஃபேமிலியை சேஃப்டி பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபேமிலிக்கு போன் அடிச்சு உடனடியா நம்ம லண்டன் போறோம். டிக்கெட் எல்லாத்தையுமே புக் பண்ணியாச்சு, திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி கார்ல டிராவல் பண்ணி வேகமா போய்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயமும் ஹேக்கருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கால் பண்ண ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். அது மூலமா ஹீரோவும் உன்னோட அண்ணன் இறந்து போனது ஒரு ஆக்சிடென்டால தான், அப்போ நாங்க சின்ன பசங்கடா எங்களை மன்னிச்சுடுடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. என்னோட அண்ணாக்கு நிறைய ஆம்பிஷன்லாம் இருந்தது தெரியுமா, ஒரு பெரிய ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்றது ஒரு கனவு. என் அண்ணாவும் நானும் டெய்லி இதை பத்தி யோசிச்சுக்கிட்டதா தூங்குவோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என் அண்ணனுக்கு இல்லாத நோய் இருக்கிறதா சொல்லி அவனை என் கண்ணு முன்னாடி சாகரிச்சிட்டீங்க இல்லையா, அப்போ என்னோட ஃபேமிலி மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என் அண்ணன் இறந்து போன ஒரு வருஷத்துல அம்மா உடல்நிலை சரியில்லாம இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பல வருஷங்கள்ல அவரை நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சோ என்னோட வாழ்க்கை இப்படி நாசமா போனதுக்கு நீங்க எதாவது காரணம் இல்லையா, விட்டுற முடியுமா? அதனாலதான் ஒருத்தரா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் உன் வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் புடுங்கி கடைசியா உன்னை சாகடிக்கணும் அப்படின்னு தான் என்னோட பிளான்கனா. இப்போ நான் ஒரு சூப்பர்பான கேம் வச்சிருக்கேன். அந்த கேமுக்குள்ள போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் லொகேஷன் அனுப்பிச்சு அந்த லொகேஷனுக்கு போக சொல்றாரு. அங்க ஒரு பெரிய சர்ச் இருக்கு, அதுல ஒரு பூட்டப்பட்ட அறை இருக்கு. கோடு எல்லாத்தையும் போட்டு அது ஓபன் பண்ண சொல்ல அங்க நிறைய ஃபாரினர்ஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே வேற ஒரு நாட்டுக்கு கடத்தி கொண்டு போய் அங்க செக்ஸ் ஒர்க்கர்ஸா யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த விஷயத்த அங்க இருக்க லோக்கல் ரஷ்யன் ரவுடிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இவர் போய் அதை எல்லாத்தையும் திறந்து விட்டதால அவனுங்க கேமரா மூலமா பாத்துட்டானுங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஹேக்கர் சொல்லிட்டு அவனுங்க இன்னும் ஒரு 4-5 நிமிஷத்துல இங்க கன்னோட வருவானுங்க. உனக்கு கவலைப்படாதப்பா, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உனக்கு நான் ஒரு 3 ஆப்ஷன் தரேன். முதல் ஆப்ஷன் அந்த ரஷ்யன் வருவானுங்க, உன்னை சுடுவானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வரும். போலீஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க, ரஷ்யனை கைது பண்ணி கொண்டு போவாங்க. நீ அங்க சுடப்பட்டு இருக்கிறத பார்த்து இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ வந்திருக்கேன்னு சொல்லி உன்னை பத்தி நியூஸ்ல போட ஆரம்பிப்பாங்க. பேரு புகழ் அப்படின்ற எல்லாமே போயிடும். அதை நீ பண்ண போறியா இல்ல ரெண்டாவதா ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னா நீ அந்த ரஷ்யன்ஸை கொலை பண்ணிடணும். அண்ட் போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வருவாங்க, இதை பார்ப்பாங்க, உதவியும் சேர்த்து கைது பண்ணி கொண்டு போவாங்க. அதே விஷயம் டிவியில போக ஆரம்பிக்கும். என்ன ஜெயிலுக்குள்ள இருந்து இது எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்படியும் இல்லையா, மூணாவது ஒரு விஷயம் சொல்லுவா, ரஷ்யன்ஸ் இங்க வருவானுங்க, அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி நீ தப்பிச்சு போயிடலாம்பா. இந்த 3த்துல எது வேணுமோ அதை நீயே பண்ணிக்கோப்பா, காலை கட் பண்ணிட்டு போக. இவருக்கு தான் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபேமிலிக்காக இது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்க ரஷ்யன்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறார். அவனுங்க நிறைய கன் எல்லாத்தையும் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய காயங்களோட அங்க இருந்து ஹீரோ சண்டை போட்டு கரெக்டா போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி
தப்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பட்டுன்னு ஹேக்கர் கிட்ட இருந்து மறுபடியும் கால் வர ஆரம்பிக்குது. பரவாயில்லையப்பா, நான் இறந்து போயிடுவேன், நீ தேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சா நீ ஒரு பயங்கரமான ஃபைட்டர் தான்ப்பா. சரி, இப்போ வேற ஒரு டாஸ்க் கொடுப்பா, நீ ஃபைட்டர் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுட்ட, ஆனா ஒரு நல்ல டிரைவர் அப்படின்றத நீ இப்ப நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட வீட்டுல கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இதுவை ஹேக் பண்ணி இவருக்கு காமிக்க ஆரம்பிக்கிறார். உன்னோட பையனுக்கு ஒரு பார்சல் வந்தது இல்லையா, அந்த பார்சல்ல நீ ஆர்டர் பண்ண பொம்மைலாம் இருக்கு நினைக்காத, அதுக்குள்ள நான் ஒரு பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், 5 நிமிஷத்துக்குள்ள நீ உன்னோட வீட்டுக்குள்ள போயிட்ட அப்படின்னா அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ணிடலாம். அப்படி போகலன்னு வைய அவரோட ஃபேமிலி மொத்தமும் வெடிச்சு சதுரிடம் தங்கன்னு போனை கட் பண்ண இவருக்கு ஒன்னும் புரியல. கார் எடுத்துக்கிட்டு அந்த டைமருக்குள்ள போய் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். சோ வேக வேகமா விட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கார் நின்று போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல, டைமர் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. தன்னோட குழந்தையும் மனைவி காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு, நிக்கிற மாதிரியே தெரியல. பட்டுன்னு ஒரு இடத்துல விழுந்து போக டைமை பாக்குறாரு, 45 செகண்ட்ஸ் தான். இங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒன்னா போயிருச்சு. இதனால பயங்கரமா கத்திரி எழ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல ஹீரோ அந்த ஹேக்கர் இவரை போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா. இந்தியால இருக்க ஒரு போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்ணி ஹேக்கர் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை நீங்க எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இவரோட ஸ்கூல்ல படிச்ச பையன் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, டீடைல்ஸ் மட்டும் கொடுக்க அவங்க அது மூலமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இந்த ஹேக்கரோட அப்பா ஒரு பர்டிகுலர் அட்ரஸ்ல இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த சைடு ஹீரோ டைமர் போயிடுச்சு, தன்னோட குழந்தையும் மனைவி இறந்து போக போறாங்களே அப்படின்ற தூக்கத்துல இருக்கும்போது ஹேக்கர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இவ்வளவு சீக்கிரமா நீ தோல்வியை ஒத்துக்கிட்ட அப்படிப்பா, அவரோட மனைவியும் குழந்தையும் காப்பாத்த போலியா நீங்க அப்படின்ற மாதிரி அவரை வெறுப்பேத்துக்கிட்டே இருக்கும்போது பயங்கர கோபம் அடைகிறாரு. என்னோட ஃபேமிலியை நீ அழிச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒரு பர்டிகுலர் அட்ரஸ்ல தான் இவரோட அப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கண்டுபிடிச்சா இல்லையா, அந்த அட்ரஸ் சொல்லி உன் அப்பா அங்கதானே இருக்கான், உன் அப்பனோட சேர்த்து என் கண்ணில் படுற எல்லாரையுமே நான் கொலை பண்ணுவேன் ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருக்க. அந்த ஹேக்கரோ என் அப்பாவை இதுல இன்வால்வ் பண்ணாது, உனக்கு எனக்கு தானடா போட்டி, உன்னோட ஃபேமிலியை தொடக்கூடாது அவ்வளவுதானே, நான் வேணா உனக்கு ஒரு பண்றேன், இந்த சைட்ல இருந்து என்னால ஆஃப் பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் ஆஃப் பண்ண முடியும், அதை தாண்டி இன்னொரு வழி இருக்கு, நான் போனுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன், அதுல ஒரு சில கோட் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீ போட்ட அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பாம் டிஃப்யூஸ் ஆயிடும். சோ என்னோட அப்பா மேல கை வைக்க மாட்டேன் அப்படின்னா நான் இதை பண்றேன்டான்னு சொல்ல அவர் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கோட் வருது, அது எல்லாத்தையும் போடும்போது கரெக்டா லாஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல அந்த பாம் வெடிக்காம நின்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சது அப்படின்ற மாதிரி வேக வேகமா வீட்டுக்கு போறாரு. மனைவிக்கு ஒன்னும் புரியல, ரத்த காயங்களோட இருக்க கதவரை பார்த்ததும் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வேகமா ஓடிப்போய் அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் ட்ரை பண்ண. அப்பதான் இவருக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாக்ஸ்ல பாமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, எதுவுமே இல்ல, பொம்மை மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஹேக்கர் நம்மள இவ்வளவு பாடுபடுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஹேக்கரை கான்டாக்ட் பண்ணும்போது நான் ஒன்னும் சின்ன பசங்களை கொள்றதுக்கு உன்ன மாதிரி ஆள் கிடையாதுப்பா, நீ அந்த ரஷ்யன்ஸ் கூட சண்டை போடு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அங்க தாங்க மாட்டோம், உன் கதை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பிளானை செட் பண்ணி வச்ச, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு அதுக்காக தான் இந்த பேக்கப் பிளானை நான் யூஸ் பண்ண, பாம் எல்லாம் வச்சு உன்னை அட்டாக் பண்ணல, ஆனா அதுக்கு பதிலா வேற ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு கோட் எல்லாத்தையும் போட்டு பாம் ஆஃப் பண்ணணும்னு போனா இல்லையா. அது இன்டர்நேஷனல் லெவல்ல தேடப்படுற, அதாவது அந்த வெப்சைட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னாவே அவங்க கிரைம் பண்ணதான் போறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க அதுல யார் யாரெல்லாம் லாகின் பண்றாங்களோ அவங்கள தேடிக்கிட்டு இருக்க ஒரு வெப்சைட் தான். சோ அதுல ஹீரோ போய் லாகின் எல்லாத்தையும் பண்ணி அந்த கோட் வேர்டு எல்லாத்தையும் போட்டதால போலீஸ்காரங்களுக்கு இது ட்ரிகர் ஆயிட்டு இருக்கும். சோ எந்த நேரத்திலையும் போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, ஹீரோக்கு இந்தியால இருக்க போலீஸ்காரர் அந்த ஹேக்கரோட அப்பா ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அது எல்லாமே பொய்யா இருக்கும். அதாவது அந்த அட்ரஸ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் சந்தோஷமா சொல்லியிருப்பாரு. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஹேக்கர் அங்க இருந்துகிட்டே இது வரைக்கும் ஹேக் பண்றான், பக்கத்திலே இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஹேக் பண்றதுல எவ்வளவு நேரம் ஆயிருந்திருக்கும். அதனாலதான் பொய்யான இன்புட்ஸ் எல்லாத்தையும் அதுல பாஸ் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹேக்கரோட அப்பா இறந்து போய் 1 வருஷம் ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேக்கரே சொல்லிட்டு இறந்து போன அப்பாவை நீ சாகடிப்பன்னு சொன்ன இல்லையா, அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சா நீ எவ்வளவு பெரிய பிரில்லியன்ட்னு. சரி அதெல்லாம் விடு, இப்போ நீ அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நான் இந்தியாலே வச்சு உனக்கு பண்ணிருக்க முடியும், ஆனா பணத்தை கொடுத்துட்டு நீ ஈஸியா வெளியே வந்துருவ இல்லையா, அதனாலதான் நீ ஃபாரின் போயிருக்க நேரமா பார்த்து அங்க வச்சு உனக்கு காப்பாடிச்சா. இது மூலமா குறைஞ்சது உனக்கு 20 வருஷம் ஆச்சு, ஜெயில் தண்டனை கிடைக்கும், உங்ககிட்ட இருக்க எல்லாமே போயிடும். அது எப்படியோ என்னோட கால்குலேஷன் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரே ஒரு வார்த்தை தான், நான் இப்ப 0ல தான் இருக்கேன் இல்லையா, கண்டிப்பா உன்னை விட மாட்டேன்டா, என்னைக்கா இருந்தாலும் உன்னை
தேடி வருவா நீ யார் எவன்னு கண்டுபிடிப்பதான்னு சொல்லி ஜெயிலுக்கு போக அப்படியே கற்பனா ஒரு சில வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. சோ இங்கதான் ஹேக்கரோட முகத்தை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த மனுஷன் அவரோட ஃபேமிலியோட ஜாலியா இருக்கும்போது அவருக்கு ஒரு ரேண்டமான கால் வர ஆரம்பிக்குது. தனியா போறாரு, எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற யோசனையில எடுத்து பேச ஆரம்பிக்க ஜெயிலுக்குள்ள போன ஹீரோ இருக்கா இல்லையா ஜெய், அவர் வெளியே வந்துட்டார். சோ இவர் யார் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. பேரு ஊருன்னு எல்லாத்தையுமே மாத்திட்டு போனா தேடி வர முடியாதுன்னு நினைச்சியா, நான் வந்துட்டேன். ஹீரோவா இருந்த என்ன அடிமட்டத்துக்கு தள்ளி என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடிங்கிட்ட இல்லையா, இப்போ என்கிட்ட இழக்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்படியே ஆப்போசிட்ல எல்லாமுமா நீ வச்சிருக்க, அதாவது எல்லாமே உங்ககிட்ட, அது எல்லாத்தையும் நான் இப்ப புடுங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். சோ ரிவெஞ்சுக்கு நான் தயாராயிட்டேன், உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரு முதல்ல பொலைட்டா பேச ஆரம்பிக்கிறாரு. நீ பண்ணதுக்கு நான் அதை பண்ண சரி சமமா இருக்கு, இதுக்கும் மேல என் குடும்பத்தை நோக்கி என்ன நோக்கி வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா எதிர்பார்க்காத விளைவுகளை நீ சந்திப்பேன்னு சொல்ல அந்த மனுஷனும் பயங்கர கோபத்துல தான் இருக்கா இல்லையா. விட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காகலாம் இத்தனை வருஷமா நான் உன்னை தேடி அலையில, உன்னை நோக்கி நான் பரதான் போறேன்னு சொல்ல இவரும் காத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட்டுக்கான லீட இங்க கொடுத்து இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.